அதாவதுங்க, ஒருவர் ஜாதகத்தில் 2ஆம் இடம் என்பது முக்கியம். அதாவது 12 கட்டங்களுமே முக்கியம்தான். 2ஆம் இடம் என்பது ஒருவருடைய தனத்த குறிக்கும். அவர் எப்படி சம்பாதிப்பார்? அவர் குடும்பம் எப்படி? அவருடைய பேச்சு எப்படி இருக்கும்? அழகாக இருக்குமா? அன்பாக இருக்குமா? பொய் சொல்லுவாரா? என்பதை குறிக்கக்கூடியது 2ஆம் இடமாகும். அந்த 2ஆம் இடத்தின் அதிபதி அதேபோல் ஒரு நல்ல நிலையில் இருக்கும் பொழுது, அவருக்கு தனம், பாக்கியம் தேடி வரும். அதாவது 2ஆம் வீட்டின் அதிபதி உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது, அவருக்கு தனப்பிராப்தி என்பது இருந்து கொண்டே இருக்கும். பூர்வீக சொத்துக்களும் இருக்கும். அதேபோல் அந்த 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, அவர் பல பாக்கியங்களை பெறுவார். இதே 2ஆம் அதிபதி 12இல் மறையும் பொழுது, சில மறைமுக தொழிலையும் செய்யக்கூடிய சூட்சமங்கள் இருக்கும். அதேபோல் 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உழைத்துக் கொண்டே இருப்பார். 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, அவர் சொந்த தொழிலில் அவர் கொஞ்சம் கொடிகட்டி பறப்பார். அதுவும் 2ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும். ஆட்சி உச்சம், பரிவர்த்தனை மற்றும் அவர் ஒரு நல்ல இடத்தில், நல்ல வீட்டில் அமர வேண்டும். 2ஆம் அதிபதி என்பது ஒருவரின் குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகும். 2ஆம் வீட்டில் சுபக்கிரகங்கள் இருப்பது சிறப்பு. அதாவது குரு தனித்திருக்கக்கூடாது.